Do you prefer Singapore food or Malaysia food? I'm crazy about Michael Jackson. So okay. from my childhood. Nasi lemak with என்னது? Sweet corn on the side. You would have come to Chennai around 2001, 2. No, 97. Yeah, he was not சத்தியமா born. நான் பார்க்கல. ஸோ வந்து ஆஃப் ஏர் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மெனு ஐட்டம் ரப்பர் பேண்ட் சொல்லியிருக்காங்க. நான் வந்து தடவை வாழ்க்கையில் கேட்டிருக்கேன். நாசி லெமா வித் என்னது? Sweet corn on the side. அந்த காம்பினேஷன் எப்படிங்க வேலை செய்யும்? I don't know actually அது வந்து என் கரியர் மாதிரி ஆக்சிடென்டலா ஓகே, நைஸ், வெரி ஸ்மூத். கரியோடைய சாப்பாடு லிங்க் பண்ண ஒரே It was very accidental but மிக்ஸ் பண்ணி பார்த்தா ஓகே ஜடி. அந்த நாசிலமால என்ன? ஓகே, உங்க நாசிலமா என்ன ஐட்டம்ஸ் இருந்துச்சு உள்ள? ஓகே, பேசிக்லா பாயில்ட் எக், anchovies, ikan bilis. நீங்க ட்ரை பண்ணீங்களா? ஹர்ஷா, come on lah. வெஜிடேரியன். Sorry. So boiled egg, anchovies, peanuts, cucumber, அப்புறம் சம்பால் இருக்கும். சம்பால் வந்து அடியா இருக்கணும். of course. Okay, sambal and then அவ்வளவுதான் சோறு, நசிலமா சோறு. Then after that அந்த buffetல அந்த கடைசியில இருக்கிறது வந்து corn. So I was like, I love corn. So I was like, damn, I have to put it on. So I put the corn and then I was eating and I had to rush. So I just mixed it all up and I ate it. And I was like, oh my God, this slaps. And I was like, we have to come up with sambal jagung, guys. You heard it here first on Vada Poche. Okay. Better pay. ராயல்டி சாவூர். ஹர்ட் வந்து ஓகே, ஆனா அத நம்ம சமைச்சதான் பிரச்சனை. இல்ல, நம்ம சமைச்சா கூடாது. நம்ம சமைச்சா வயிறு க்ளோஸ். Exactly. So நேர்களே, if you want to, we have two very special guests. Not special. Very famous guests. We have Harsha and Rubber Band with us in the studio. Give a warm welcome to them. Thanks for having us. So how are you guys? எப்படி இருக்கீங்க? All good. Harsha. All good. Okay, கோழி சாப்பிட்டீங்களா? இது இப்பதானங்க சொன்னீங்க நான் வெஜிடேரியன். நீ மாட்டி வரியா? இல்ல, அவன் அப்படிதான் தெரியாம பண்ணுவான். இல்ல, ஆனா தெரிஞ்சு பண்ண மாதிரி இருக்கும். தெரியுது. So we had to talk about உங்கள் புது பாட்டு பேமஸ். நான் அந்த பாட்டை வந்து பல தடவை கேட்டுட்டேன். ஆனால் அது எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. என்னாச்சு? அந்த பேமஸ் எப்போ மண்ணில் எப்போதுமே ஓடிட்டு இருக்கு. வர வழியில கூட அதுதான். ஸோ உங்க மைண்ட்ல அந்த பாட்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. வேர்ல்டு ஃபேமஸ் பேனர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த பாட்டை வந்து நீங்கள் எல்லாம் உருவாக்கும் போது ஹர்ஷன் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி பாட்டு உருவாக்கும் போது இட் சீம்ஸ்ல வந்து நிறைய ஜான்ரஸ் வந்து மிக்ஸ் பண்ணி உருவாக்கணும் ஒரு பாட்டு மாதிரி இருக்கு, பேஸ்ட் ஆன் த பீட்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ 2025ல பாட்டு உருவாக்குனா லைக் வாட்ஸ் யோர் ட்ரெயின் ஆஃப் தாட்? இந்த மாதிரி பல கலாச்சாரங்களை கலந்து ஒரு பாட்டு உருவாக்குறது. No, it's nice. Actually, இந்த சாங் வந்து 1 year ஆச்சு. The song was done actually last year, but release ஆகிறதுக்கு we took some time to properly release it. But அதான் இந்த சாங் வந்து it has some Thai beats along with our folk, South Indian folk kuthu beats. So more than mixture of culture, I think there are 3 different artists joining together because she has her own rapping thing going on the song, and we have Chinna Ponnu with her own folk element, and I have this western with some folkish stuff going on. So in the 3 cross cultures கலந்து வர்றதே அங்கேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று புதுசாக தான் கிடைக்குது ஒன்று. So it was interesting song, and also the theme of the song is famous. That is இன்னைக்கு ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான சோஷியல் மீடியா. எல்லாருமே இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியா தான் நம்மளுக்கு இப்போ பாப்புலாரிட்டி கொடுக்கறது எல்லாமே சோஷியல் மீடியா தான். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் தட். ஸோ இட் வாஸ் நைஸ். பட் யூஸிங் திஸ் கான்செப்ட் ரெகுலர் ஃபார்மேட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லி ஷமேஷன் ஹேட் த கம்போசர் ஆஃப் திஸ் சாங், ஹி ஹேட் டிசைடட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ ஐ திங்க் இட் கேம் அவுட் வெல். நீங்கள் தான் சொல்லணும் எப்படி வந்திருக்கு. எங்களுக்கு ஓகே தானே. ஸோ நான் முதல்ல சொல்லிட்டேன், பாட்டு வந்து மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. and I think that's a good thing because I think வந்து ஹுக் வந்து ரொம்ப based on your perception வந்து அந்த ஹுக் தான் மண்டையில் மாட்டிக்கிட்டே இருக்கு. and I think that's as a songwriter is that the things that you're going for this song, for the hook. So உங்களுக்கு வந்து ரப்பர் பேண்ட் பேருக்கு அர்த்தம்
Oh my Enna? gosh. இதை This ரொம்ப நாளா question, கேட்கணும் மாதிரி இருக்கு. Rubber band is actually given to me by Rabbit Mac. Shout out to Rabbit Mac. Rubber band வந்து it's like I'm very flexible, but if you stretch me too far, I'll snap back. So like with boundaries. Yeah. Right. That's the name of. I mean that's the meaning. I of guess the name. everybody are rubber bands then. Yeah. Team Rubber Band. But there's Team only rubber one Yeah. rubber band. But there's only one rubber band. அதேதான். So நீங்க வந்து what got you interested in like rapping? Rap. Tamil rap. What got you interested in? I don't know. I mean, I used to like when I was young, the genre that I always listened to was hip hop. Okay. So I always imitated like Missy Elliott. I used to listen to the songs, then I'll record. Then I listen just for fun. Right? So I used to do that a lot with my friends around. Like, hey, listen, like so simple. And then they'll be like, hey, actually, so Tara, Miss Latifa, she was friends with Psycho Unit, Rabbit Mac, and then they were looking for a female rapper, and then she was like, jokingly, she asked like, you wanna try rapping? And I was like, no, obviously not, but like I'll just like go and meet them and try. And that's how it happened. Right. Yeah. So I met them and then like they gave me a song to rap. And I did it all without any expectations. I was just having fun. And then we recorded the first So அது song. அப்படியே இயல்பா வந்துட்டா? Yeah. எனக்கு வந்து நான் சத்தியமா ஒன்று ஓகே கான்ஃபெஸ் வச்சு ஓட்டுவாங்க இருந்தாலும் இல்ல, அதான் எல்லாரும் ரெடியா இருக்காங்க. என்ன சொல்ல போறாங்க? சொல்லவுடனே மண்டை திரும்பிச்சு பாருங்க. நான் வந்து பல தடவை என் வீட்டில் குளிக்கும் போது ரேப் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். மட்டமா இருந்துச்சு. How you know? You wouldn't know. இல்ல, இல்ல. We can just Can I even pronounce the words properly? That's how I know. Okay. இந்த தாக்கு பதிலா டாடு சொல்லிட்டு தாங்க அப்படி ஸ்லிப் ஆயிரும் கோணலா. ஸோ எனக்கு நமக்கு இது வரல. ஸோ ரீசென்ட்லி ஐ ட்ரை டு ரேப் அந்த டாக்கி டைகரில் பண்ணாருல. Oh my god. ஐயோ அவர் எப்படி பண்ணாருன்னே தெரில. அவர் நல்லா ரிதமா மண்டை ஆட்டி பண்ணிட்டாரு. நான் வீட்டில் கதை பல் அதுக்கு அவ்வளோதான் தெரியும். அந்த பல்லோட முடிஞ்சிச்சு நம்மட ஸ்டைல். ஏன்னா சகப்புக்கு whatever easy we know. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஆச்சு நேச்சுரலாக வந்துட்டேன் யூ லைக் த டங் லைக் நம்ம தமிழுக்கு வந்து ரொம்ப டங் மூவ்மெண்ட். Yeah. I feel like every Tamil speaking person is a rapper. Like that, Okay. yeah. I just feel like if Harsha were to just sing it fast, he will sound like, I think rap originated from Tamil music. I don't know. I think there are like evidences. ஸோ backing நீங்கள் that வந்து up. அந்த ரேப் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் ஓகே நான் பண்ணிட்டேன் இன்னும் நிறைய பண்ணணும்னு அந்த No, ஈகர்னஸ்லாம் I இருந்துச்சா was இல்லை? like, what on earth am I doing, la kadule? And when I heard the first song, which was MOD, Tamla Swag and all, I was like, ew, அந்த மாதிரி எனக்கு feel ரொம்ப பண்ணுச்சு. நல்லா இருந்துச்சுல I love தமிழ் the song, song. Tamil Swag. I I grew love up the listening to it. So it took a lot of like Charles and like Rabbit Mac, Psycho Unit, like assuring me, no, it's nice. Like, yeah. அந்த தருணத்தில் வீட்டுக்கு போகும்போதே ஒரு யோசனை வந்திருக்குமே வீட்டில் இருக்க யாராச்சும் இந்த பாட்டு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு. அந்த மினிட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? Don't know lah. I mean, like my biggest supporter was my tata. Okay. Nice. So he used to sing a lot at home. Okay. Yeah, he used to sing a lot at home, and I'll let him listen, and then he'll be like, "Oh, very nice." Okay, that's good lah. Supportive Mm. family is always good. ஸோ வீட்டிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த இசை பயணம். Yeah, so உங்களுக்கு வந்து எப்போ கிளிக் ஆனிச்சு? லைக் நீங்கள் சொன்னீங்க மொதல் ஃபியூ பாட்டு பாடிட்டு வந்து இட்ஸ் லைக் யூ ஹேட் அ டைம் டேக் டைம் டு கெட் யூஸ் டு இட், ரைட்? ஸோ எப்போ வந்து உங்களுக்கு I still am getting used to it. பட் யூ லுக் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு இதை இன்னும் நிறையா பர்சூ பண்ணணும்னு? Is there a specific point or is it just naturally one song after the next, one I tell you project what after it the is. next? I just feel like people around me believe in me more than I believe in myself. Right. So like this project, SSV Sir, Shamishan, like when they approach me, I'm like, are you sure? எனக்கு இப்போ வரைக்கும் அது இருந்துகிட்டு இருக்கும். Right. So yeah, I think it's like a complete blessing. Like I'm just like going with the flow. Right. Yeah, which is why you don't see me like super duper active. Yeah. Which is very important actually in இப்போ உள்ள காலகட்டத்துக்கு I think it's very important to get on social media and use the platform wisely. Right. Which is what Famous is about. Yeah. To actually, it sounds like it's as if it's a party's fun song, but actually it's a very serious song, guys. You have to like break down the lyrics, Yeah. especially Harsha's part. That was actually a nice segue into my next question. So அந்த பாட்டு வந்து ஃபேமஸ்னா ஓகே ஃபேமஸ்னு வச்சுக்கணும். ஸோ அந்த பாட்டு என்னத்தை பற்றி like what's the message you're trying to convey through the song? அதாவது இப்போது எல்லாருமே
social media வந்து they can use it in both ways. You can influence people in a bad way and in a good way also. So அதை நீங்கள் ஆக்சுவலாக சீரியஸாக எடுத்துக்கிட்டு if you have talent, if you can work hard, everybody is famous அன்றது தான் பாட்டு ஆக்சுவலாக. அண்ட் எஸ்பெஷலி மை லைன்ஸ் ரொம்ப தத்துவமான லைன்ஸு. ஸோ ரொம்ப மெசேஜ் ஓரியன்டான லைன்ஸ் என்னுடைய லைன்ஸ். அண்ட் மற்ற ரேப் போர்ஷன் எல்லாமே வந்து தோ ஐ மீன் ஹர் போர்ஷன் வில் பி லைக் ஃபஸ்ட் எடுத்தோடனே வாட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லைன்? PEMES famous. Actually famous வந்து I think தமிழ்ல F இருக்காது. So famous. So you famous, your mother famous, everyone is going live now. So everybody is famous, but for what? Yeah. You're famous for what? Is like, you know. So அங்கே தான் there I come and I sing like வானம் ஏறி வாழ போகிறேன் ஸ்டாருன்னு மாறவா, மேகம் போல பாட போகிறேன் தூரலா தூரவா. ஸோ மச்சாவும் திறமைக்கும் டச் ஸ்க்ரீனு எல்லாமே மேடை தான். ஸோ அதுதான் லிரிக்ஸ். ஸோ I mean you have it right in front of your eyes. It's just how you utilize it. Yes, is what it is. So அதுதான் வேலை இது பர்டிகுலர் இந்த டச் ஸ்க்ரீன் எல்லாம் மேடே தான் கேட்டு அது இட்ஸ் லைக் வெரி ஸ்மார்ட் ப்ளே ஆன். ஏதாச்சும் லைக் டார்கெட் ஆடியன்ஸ் இருந்துச்சா when you were writing this song? Target audience nothing in specific because we are actually targeting சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே. ஓகே. ஏன்னா அந்த சாங்லேயே we are mentioning பப்பி கூட ஃபேமஸ்ஸு, டீ கடை வச்சா ஃபேமஸ்ஸு, சமைச்சா ஃபேமஸ்ஸு, தாத்தா ஃபேமஸ்ஸு, பாட்டி ஃபேமஸ்ஸு, எல்லாரும் ஃபேமஸ் தான். ஸோ it is we have delivered it in a funny way but even on a serious side note. Right. Yes. Yeah. So that's like she said, you have to dissect the lyrics and the section because her lyric, her part, my part, and especially I want to mention the lyricist because for her part Rabbit Mac had written the lyrics. No, I wrote. Oh, you wrote. I wrote for mine. Oh, I'm sorry. சின்ன பொண்ணு Rabbit for Mac. சின்ன பொண்ணு Rabbit Mac. And for mine Madan Karki, he wrote the lyrics. So even அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 different types of lyricists coming together. So it was nice. So இந்த மாதிரி நீங்கள் வந்து சொன்னீங்க இட்ஸ் லைக் ஃபியூஷன் டிஃப்ரெண்ட் சிங்கர்ஸ் டிஃப்ரெண்ட் பீட்ஸ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் மாதிரி ஒரு பாட்டு செஞ்சுருக்கீங்க. அண்ட் லிரிக்ஸிஸ் வந்து உங்களுக்கு லிரிக்ஸ் எழுதுறாங்க. ஸோ ஹவு டு யூ லைக் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது when you're working with the lyricist and then உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி டெலிவர் பண்ணுறது இல்லை how is that process like உங்களுக்கு? So when I came into this project the lyrics were different for my part. For my part the lyrics were still funny. So I requested them to make it on a serious note. Okay. Because அது வரைக்குமே பாட்டு வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டு இருந்தது. I wanted like I told my lyricist to like say you know what is the reason, because see even right now people know me through social media. So my lyrics should convey something to inspire someone. So it just can't be like சும்மா ஏனோ தானோன்னு இருக்காம. So that's why I was like why are we in the social media எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், என்ன பண்ணால் ஃபேமஸ் ஆகலாம். ஃபேமஸ்ன்னு எல்லாரும் ஃபேமஸ் தான், சாரி ஃபேமஸ் எல்லாருமே ஃபேமஸ் தான். ஆனால் ஃபேமஸ்ங்கிறத விட நீ என்ன பண்ணால் ஃபேமஸ், ரைட்? நீ ஒழுங்காக ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஃபேமஸ், நீ அதை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணால் ஃபேமஸ். நீ சும்மா ரீல்ஸ் போட்டால் ஃபேமஸ் எல்லாம் ஆகிட முடியாது. யூ வில் ஹாவ் டு ஹாவ் அ கோல். ஸோ இன் லைஃப் இன் ஜென்ரல் அது வந்து இஃப் யூ கேன் யூஸ் த சோஷியல் மீடியா டு தட் லெவல் ஆஃப் thinking you can correctly settle down in life, maybe, I don't know. Okay, right. That's very true. Hopefully that's the game. That's the whole goal for everyone. ஆக்சுவலி எனக்கு இப்போ ஒரு கேள்வி இருக்குது. ஸோ டு ரபவேன், இப்போ ஹர்ஷா சொன்ன மாதிரி அவர் வந்து லிரிக்ஸ் வந்து பார்க்கும்போது ஹி வாண்டட் இட் டு லைக் பி சீரியஸ் அந்த மாதிரி. நீங்கள் வந்து உங்கள் ஓன் லிரிக்ஸ் எழுதிட்டு இருந்தீங்க. ஸோ அவர் வந்து இந்த லிரிக்ஸை மாற்றும் போது உங்களுக்கு உங்கள் டிராஃப்டே நீங்கள் மாற்றி அவரோட சீரியஸ்னஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு தருணம் ஏற்பட்டுச்சா? No, because என்னோட part வந்து I just received the beat. I did not hear his part. So okay. So my part was like they composed the tune. Okay. So tuneku வந்து they had some rough lyrics. So then I mentioned it. For her they just give her the beats. So she has to அந்த பீட் write down the pattern and the beat க்கு ஏத்த மாதிரி she has to work. So அப்ப ரெண்டும் நீங்க அப்ப மேட்ச் பண்ணும்போது நீங்க வந்து it perfectly in line. Nice. I say நான் வந்து
ஓகே நம்ம வந்து இப்போ பாட்காஸ்ட் பண்ணல இல்லை அவசரில் வந்து நம்ம ஒரு எபிசோட் பண்ணும்போது வி பிளான் இன் செர்டன் திங்ஸ். ஓகே இந்த கேள்வி கிட்ட சோஷியல் மீடியாவுக்கு நல்லா இருக்கும், இந்த ஸ்னிப்பெட் வந்து சோஷியல் மீடியாவுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு விதத்தில் வி ஃப்ரேஸ் அந்த லெங்த் ஆஃப் சென்டென்ஸ் அந்த லெங்த் ஆஃப் கேள்வி அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ ஒரு பாட்டை உருவாக்கும் போது இதெல்லாம் பிளான்ல எடுத்து பண்ணுவீங்களா? இது சம்திங் த யோல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது ஆக்சுவலி ஆனால் அந்த சோஷியல் மீடியா லேண்ட்ஸ்கேப் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம் ஒரு நாள் மேலே இருந்துச்சு, திடீர்னு டிக்டாக் வந்துச்சு, இப்போ யூடியூப் ஷாட்ஸும் எல்லாமே கலந்து ஒரே மாதிரி ஆயிட்டு இப்போ ஸ்பாட்டிஃபை வீடியோ எல்லாம் கலந்து ஒரே மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ ஒரு பாட்டை உருவாக்கும் போது ரைட் அந்த எந்த மாதிரி ஒரு ஏன்னா ஒரு ஃபார்முலா இல்லை நமக்கு தெரிஞ்சு, ஏன்னா we are not musicians, ஸோ தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு திங்கிங் லைக் அந்த ஒரு பாட்டு அந்த ஒரு பீட் எந்த மாதிரி வரணும், அந்த லிரிக்ஸ் எந்த மாதிரி வரணும், அந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கா when you're formulating it? I mean, like, I don't start writing thinking about how can this go viral. Right. Obviously, for me, I started off with the beat because when Shamishan said it's Thai, that's why the first part, it sounds a bit weird because I'm trying to sound like one Thai auntie. Like, you know how they speak, right? So that's why it sounds like that. Matabadi, like to, I mean, like, for me, like, I just, once the song was done, I just thought, oh, this part would be nice if it was used for the reel. Right. Avladhan. Like, you finish a song and then you think, okay, I think this part works. For me, I feel it's going to be too complicated because then there are so many factors. ஸோ நீங்கள் வந்து அந்த முடிச்சோடனே நீங்கள் ஃபுல்லாக கேட்கும் போது லைக் இது வந்து like this part alone can use. நீங்கள் வந்து அந்த வைப் பண்ணுறதுனால யூ ஃபீல் லைக் ஓகே திஸ் ஷுட் பி த ஒன். Yeah. ஸோ உங்கள் மனசில் என்ன அந்த நேரத்தில் படுதோ இட்ஸ் லைக் ஓகே திஸ் இஸ். Okay, yeah. Correct. ஹர்ஷா உங்களுக்கு அதே மாதிரியா ஃபீலிங்? Moreover, any creator will do the same. Like if I'm composing a song, first I'll compose it. We can't be thinking first edutone we can't be thinking of the end product. Correct. So we first think and we lay out all the stuff, and then towards the end we'll be like, okay, which part of this song will people like or they can get hooked on to. So adellame only once the song is done or during the making of the song. It depends song to song. See, if it's a melody song or something, we can't think about the social media in a hook up using right. If you take most of the social media trending on our songs, they are something vibey rhythmic emotional connection அந்த மாதிரி தான் இருக்கும். And some songs are intentionally constructed in a way that people have to consume only this part of the song. Matta part ellame they'll just avoid it. So it depends on person to person and song to song. And also நம்ம ஒன்று நினைப்போம் ஆனால் மக்கள் அது வேற மாதிரி எடுத்துப்பாங்க. அடிக்கடி So it always keeps changing and people always want them, they have to feel surprised. They, you can't be giving the same thing again and again. Correct. Every time they want something new from you. So இதெல்லாமே மைண்டில் வச்சுட்டு வேலை செய்ய முடியாது. Correct. Especially when you're creating. Yes. So that's a tough task, but somehow God will be there with all of us. So okay நம்ம வந்து like then பாட்டு உருவாக்குனது ஆஃப்டர் மியூசிக் வீடியோ வேறு இருக்கு. ஸோ மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணும்போது இவர் வச்சு ஒரு ரீசன்ட் எபிசோடில் வந்து when we had another guest we were talking, right? இப்போ வந்து டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து வெர்டிக்கல் ஃபார்மேட்க்கு கேட்டான மாதிரி இருக்கு. where people are moving forward, not so much சைடில் போய். ஸோ as a musicians now, right, மியூசிக் வீடியோவில் வந்து ஆடுறதும் இஸ் a very vital thing. That's how you get your content more viral also. So அந்த மியூசிக் வீடியோ ஷூட் பண்ண மியூசிக் வீடியோ பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா லைக் it was very engaging to watch also, very vibrant. So அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு as a rubber band first? Oh my god, for me honestly it was overwhelming because I was very nervous. Like I was like, oh my god, Harsha, and he's like a massive dancer. Honestly, in the video clip for me, I'm telling personally, I felt like he was like Michael Jackson vibes. And I'm here trying to learn these steps. I mean, like, I can dance, but அந்த லெவலுக்கு டான்ஸ் பண்ண முடியாது. So in that 2 days, I had to like, but thankfully Mr. Ponnambalam and Meenakshi was there to really guide me, like, properly do it. But for me, it was like, oh my god, okay, I have to get this right. I must not look like a, அப்பா like a செட்ல fool. போறேன்னா இந்த இவ்வளோ மைண்ட் செட் வச்சு தான் நீங்க ஆடி இருக்கீங்க. ஆனா அது தெரியல. கேமரா எதுவுமே தெரியல. She's trying to play low, but she danced well, right? கேமரால எல்லாம் கரெக்டா You guys are இருக்கு. being kind. So I had to like just suppress everything and just like shut up and just do it. So many things going on, and then at the same time, that shooting was, I think, done like
like what, 2 days, right? 2 days, but non-stop. Non-stop. So Oh, we are just wow. like waiting for our part, and the set is all happening. So in we one, started in the morning around 9 a.m. the it first was day. like 5:30 for me because I Morning. had to. Oh yeah. So for me, it started at 9 a.m. We finished the first day. Then on the next day around 3 a.m. And again we came to the set at 6 a.m. And again we shot the entire day. till the ஐயோ. night. இதுல தூங்குற மாதிரி தெரியல Yeah. Yeah, actually we didn't. No, we and then just- and then in that one place they will change the Set. Set. Ah, Set. right, It's right. crazy. So it's one full floor. So you'll have 4 different sets. So அப்படிதான் they shot this. ஐயோ. அப்போ ஆன் செட் நீங்கள் வந்து எல்லா இம்ப்ரோவைசேஷனும் உங்கள் ட்ரெஸ்ஸிங் எல்லாத்துக்கும் பண்ண வேண்டியதாக இருந்திருக்குமே. ஆமா லைக் யூ சி எனக்கு பெரிய சேஞ்ச் இல்லை ஒரே காஸ்டியூம் உங்களுக்கு ஏதாச்சும் like any culture shock இருக்கா when filming in Chennai or producing something in Chennai? No. Versus- I've been there a couple of times. I've shot there a couple of times. But Okay. this is the very first time I danced like a full-on choreography. So okay. that was like so stressful for me. How was it like? Okay, like 2 full days, 3 hours சொல்லிருக்கீங்க ரெஸ்ட், 3 hours is nothing. How like physically ஒரு டாஸ்க் how do you manage to carry it out? சொல்லுவாங்க நம்ம வந்து consumer வந்து நம்ம it's very easy for us. Click, nice, not nice. Nice. 3 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இவ்வளவு வேலை போய் பாட்டை உருவாக்கி ப்ளே பண்ணி பாடி எடிட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி எல்லாம் அதையும் edit பண்ணதுக்கு அப்புறம் பண்ணி லாஸ்ட்ல வந்து நல்லா இல்லை அப்படின்னு அது ரொம்ப நீங்க சுலபத்தை பத்தி பேசுறீங்க, நம்ம கஷ்டத்தை பத்தி கேட்கலாம். அது ரொம்ப அதுதான் சொல்றேன் அவ்வளோ கஷ்டமா பண்ணலாம். அவ்வளவு கஷ்டமான வேலை. பட் அதுதானே see in the end we are doing this for the audience to watch. அவங்க தான் the end consumers. ஸோ அவங்க நம்ம கஷ்டம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களேன்னு சொல்லி பரிதாபப்பட்டு பேச போகிறது கிடையாது. That's true lah. So even if you take then what about big movies? Yeah. They work for years and we just finish our verdict in like seconds. Yeah. யாரும் இந்த படத்தை போய் பார்க்காதீங்க. நம்ம recently என்ன நம்ம ஒரு 45 மினிட்ஸ்ல சொல்லிடுறோம். ஸோ but it's true, but it's கண்டிப்பாக true. மனசு எல்லாருக்கும் வலிக்க தான் செய்யும். No, but actually like இது வந்து நம்ம மைனே க்ராஸ் பண்ணது பாருங்க. லைக் மியூசிக் வீடியோ பார்க்கும்போது லைக் இவ்வளோ வேலை அதுக்குள்ளே போயிருக்கு. பேசி திங்கிங் ஃபில்மிங் பண்ணியிருக்காங்க, வீடியோ வெளியே வருது, அவ்வளோதான். பட் இந்த மாதிரி ஒரு உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை இவ்வளோ ஃபிசிக்கலாக எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டத்தை லைக் என்ஜாய் பண்ணிட்டு இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மற்றவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கும்னு hopefully maybe people will be more respectful towards artists also, hopefully. So like நீங்க வந்து சொல்லிருக்கீங்க ஆடுறது வந்து you not first time, like you're trying to be more confident on screen and all that. Yeah. But it looked like you're very confident on screen. Really, So yeah? yes. நம்மள I ஆட can act. Yeah, you can act very well apparently. We believed you. நம்மள ஆட சொல்லுங்களேன், வரவே வராது. நல்லா போயிட்டு இருக்கு. இல்லை இப்போ ஏஐ வந்துருச்சு, ஆட வச்சிடலாம். Very true. இது என் மூஞ்சி, என்னை அழகா ஆட வை. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு இல்லை தெரியல. அவர் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல அவர் வந்து கேவலமா AI ரிஜெக்ட் பண்ணிடுடா. AI ஃபீட்பேக் கொடுக்கும், இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இதை நான் ஆட வைக்கணும். லிசன், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் AI டு ஒர்க். அதனால இந்த மாதிரி மூஞ்சிங்களை தான் அதை ஆட வைக்கணும். ஓகே, அப்பதான் தெரியும் AI. எஸ். ஸோ ஓகே, அவங்க வந்து அவங்க இன்ஸ்பிரேஷன்ஸ் பற்றி முதல்ல சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன யார் இன்ஸ்பிரேஷன்ஸ்? டான்ஸ்க்கா? டான்ஸுக்கும் சரி, பாடலுக்கும் சரி. இல்லை பாடலில் முதல்ல ஆரம்பிப்போம். பாடல் கிடையாது. ஐ மீன் ஐ எம் கமிங் ஃப்ரம் அ மியூசிக்கல் ஃபேமிலி ஆல்ரெடி. மை டேட் இஸ் அ கம்போசர். ஸோ தட் இஸ் free giveaway of the reason for why I am into this. And singing and dancing, I mean I've never had a proper enna solradhu Exposure. no training proper training. I mean paatu kathirken, Carnatic music I've learned, but not to an extreme depth which singers usually do. But dance I've never gone to any training. ஸோ அதை பார்த்து அப்படி பண்ணுறது தான். அண்ட் ஐ லவ் அண்ட் ஐ எம் கிரேசி அபவுட் மைக்கேல் ஜாக்சன். So from my childhood, so watching his videos and all those stuff, I think somewhere it automatically
அதுதான் you know, அவங்க. அதுதான் அவங்க. Yeah, see? அதனால தான் dressing இல்ல அது வந்து நம்ம கோரியோகிராஃபர் கம் டைரக்டர் பொன்னாம்பலம் பண்ண வேலை அது. ரைட். But yeah, that I have very few inspirations, but it I don't know, it comes naturally, I don't know. But it comes very nicely. Naturally வந்தாலும் நல்லா வருது. Yeah. So பாடல் and ஆடுறது, which one do you prefer, or do you ரெண்டு கண்ணு மாதிரி. Oh wow. இப்ப நான் அதுதான் கேட்க வந்தேன். இப்ப ரெண்டு சீட் ஒரு நெருப்புல இருக்கீங்க, ரெண்டுல ஒண்ணுதான் பண்ணும், எதை பண்ணுவீங்கன்னு. ஆனா அவர் ரெண்டு கண்ணு சொல்லிட்டாரு. எதுல வந்து உங்களுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, பாடல்ல ஆட்டத்துல? ஆக்சுவலா டான்ஸ் தான். ஓகே. சின்ன வயசுலேருந்து யூனோ ஐ யூஸ் டு வாட்ச், ஐ மீன் everybody knows I'm a huge Thalapathy fan. So சின்ன வயசுலேருந்து I used to watch his videos and stuff, and வீட்டில் வந்து அந்த கில்லி பாட்டெல்லாம் போட்டு என்ன ஆட வைப்பாங்க வீட்டில் ஒரு ஹாலில். சின்ன பையனாக இருக்கும்போது I used to wear the same white shirt and blue pant. அதுக்கப்புறம் அவரோட திருப்பாச்சி இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஸோ அதெல்லாம் ஸோ I used to dance a lot for his songs. Okay. So somewhere that had some natural training. In a way it was a training. Okay. And I also take Michael Jackson videos, and I step freeze, imitate. Step freeze, and I used to learn it by myself. Right. So அப்பதான் first iPad ங்கறதே வந்துச்சு. Around 2007 அந்த மாதிரி. I think about it. So அப்பதான் YouTube வந்தது. So அப்பப்போ ஸ்லோவா பாஸ் பண்ணி I used to practice on my own. So மூன்வாக்கும் சேர்த்து. Yeah, moonwalk வீட்ல we have in my house we have this marble tiles. So socks போட்டுட்டு ட்ரை பண்ணேன், அது வரல, வந்துச்சு. And I used to take the powder. ராத்திரி நேரம் பண்ணா வேற ஏதோ நடந்து பண்ணிட்டு பயந்துருவாங்க. ராத்திரி எங்க அம்மா எல்லாம் வெளியே போவாங்க கடைக்கு, அந்த கேப்ல பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கேன் நிலா நடையுமா. But I think now she'll be like, okay, பரவாயில்ல, பையன் ஃபேமஸ் ஆகுறான். பையன் ஃபேமஸ் பண்றதுக்காக ஃபேமஸா கத்துக்கிட்டான் அது. ஸோ தளபதி ஃபேன் சொல்லுங்க. ஜனநாயகன் போஸ்டர் பாத்தீங்களா? ஓ, ஃபர்ஸ்ட் லுக் அந்த போட்டோ, அந்த வீடியோ யூடியூப்ல வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. I didn't watch that yet. Right. I Thala fan, so different. இவர் அஜித் ஃபேன் சார். எங்க நம்பர் தான் வரும். இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. மேல என்னங்க தளபதி ரெண்டு பேரும் வேற 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 ஃபீல்டுக்கு போறாங்க. சோ தளபதி நம்ம தான் தேவையில்லாம அடிச்சிக்கிறோம். அடிச்சிக்கிட்டோம். I agree. இதோட டாபிக் முடிஞ்சிருச்சு. தளபதி ரெண்டு பேரும் friends. I'm too very bad. உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார்? famous ஃபேவரட்ல மண்ட ஓடிட்டு இருக்கு. I like Vijay Sethupathi. Okay. I like Yogi Babu. Yeah. Okay. She has some peculiar taste. விஜய் அவர் ஆஃப் கேமரால இருக்காரு, அவரே விஜய் சேதுபதி ஃபேன். அவர் பாக்க அப்படிதான் இருக்காரு. இத சொல்லிட்டீங்க. அது வந்து ஒரு யோகி பாபு அவரை பாராட்டி பேசுறதா விஜய் சேதுபதி கேமரா பேசுறதா? அதெல்லாம் இருக்கு, நல்லா தான் இருக்காரு. பரவாயில்லை, கொஞ்சம் தாடியில ட்ரிம் பண்ணா நல்லா இருக்கும். அங்க நிறைய ட்ரிம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபன் ஃபேக்ட், அவர் வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை வந்து ஜேபிக்கு போய் முடிய வெட்டுறதா இருந்தாரு. இங்கேருந்து ஜேபிக்கு போய் முடிய வெட்டுறீங்களா? ஏன் இங்கேயே வெட்டலாம்ல? நான் உண்மையாக சொல்லிடுறேன், இங்கே வந்து ×3 வேலை. ஓ, அப்போ ஒன்று பண்ணுங்க, சென்னை வந்துருங்க, பெஸ்ட்டாக வெட்டுவாங்க. இது நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ப்ளீஸ் கம் டு சென்னை. போனதே இல்லை சென்னைக்கு. அப்படியா? சென்னை வந்ததே இல்லையா? இல்லை, நான் வந்திருக்கேன். நான் எப்போ உங்ககிட்ட அதை சொல்லிடுறேன். சென்னை எப்போ? சென்னை வரணாசியா? ஓகே, சென்னை போயிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் வந்து ஹர்ஷாட்ட கேட்க போனேன். ஆனால் அதுக்குள்ளே அவர் சொல்லிட்டாரு 2 கண்கள் மாதிரி. அதே மாதிரி ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் எனக்கு ரப்பர் பேண்ட் கேட்கணும். இப்போ வந்து யூனோவா ரப்பர் பேண்டா? ரெண்டுமே ஒரே. ஆனா நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஏதாச்சும் ஸ்லிப் பண்ணிடுறேன், மறந்துடுவேன். 10 வருஷமா ஓட்டுவானுங்க, ஃபெயில்ஸ் என்னை தடுத்து அடிப்பானுங்க. 2 நீ கேள்றா, நான் கேட்குறேன்.
ஓகே ரபவேன், இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரேப்போ ஆடலும் வந்துச்சுன்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ரெண்டில் ஒன்று தான் சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து இப்போ உங்களுக்கே இன்னும் எக்ஸ்ட்ரா கேள்வியா? ஒரே ஒரு கேள்வி, எப்பயாச்சும் தோணியிருக்கா நம்ம ரொம்ப நாளாக ரேப் பண்ணுறோம், பாடல் மாதிரி ஏதாச்சும் பண்ணலான்னு? Oh yeah, got. ஓகே, ட்ரை பண்ணியிருக்கீங்களா? Yeah, got try. ஏதாச்சும் புதுசாக வருதா? நான் எப்படி அழகாக கேட்குறேன். Yeah, got. It's like a love melody song. I don't know how people are going to react, but like. ரிலீஸ் ஆயிடுச்சா? Huh? Release No la. Gonna come soon guys. First leak இங்க இருந்து வருது. பெரிய ப்ரொகேஷன் வர போகுது. so அந்த மாதிரி ஒரு like when you No, but that's actually interesting. ஆமா. What if a rap artist does That's a melody song? yeah. Exactly. Yeah, that's actually interesting. The No, that's pressure. actually no, that's not a pressure. I mean, that's actually something interesting. People will, you know. Yeah. ஏன்னா ரப்பபேனோட சாங் வந்து நான் செகண்டரி ஸ்கூல் நின்று கேட்டுருக்கேன். லைக் when I was 14-15. Oh wow. Yeah. Okay. Quite that time already. Because collaboration with Rabbi Mac and everything அந்த டைமில் தான் நிறையா Yeah. ஸோ நான் அப்போலேருந்து கேட்டிருக்கேன். ஸோ நான் அப்போ ஒன்றை பண்ணுவேன், ரேப் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே பாடுவாங்களா? அதனால தான் இந்த கேள்வி. ஆக்சுவலி பாடுவாங்க, பட் அவங்க ரேப் பண்றது எதுக்குன்னா ஆல்ரெடி பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நம்ம ரேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. positioning, brand See? positioning. Yeah. So உங்களோட ஃபேவரட் who are your favorite singers? நீங்க வந்து ரேப் இன்ஸ்பிரேஷன் முதல்ல சொல்லிட்டீங்க. சிங்கர்ஸ்னா யாரு இல்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில யாராவது who do you look up to? எனக்கு அனுராதா ஸ்ரீராமோட குரல் ரொம்ப Okay. பிடிக்கும். I like சித்ரா, Okay. Okay. ஹர்ஷா, Wow. சின்ன பொண்ணு. அப்படியே போய் இந்த பாட்டு இந்த பாட்டில் இருக்க எல்லாரும் நம்ம லிஸ்ட் பண்ணுறோம். கிரெடிட்ஸ் டு மார்வெல் சினிமேட்டிக் யூனிவர்சல் ஸ்டைல். So like okay, recently actually I had a question for you. Recently Thug Lifeல வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்கல, ஒரு வெர்ஷன் முத்துமலை. சின்மை பாடியோ தி பாடியோ. Yeah. எந்த வெர்ஷன் உங்களுக்கு prefer, each of you? உங்களுக்கு எந்த வெர்ஷன்? ரெண்டுமே நல்லா தான். ரெண்டு பேரும் இங்க ரொம்ப பொலிட்டிக்கலி இல்ல பொலைட்டா கிடையாது, ரெண்டுமே வேற வெர்ஷன்ஸ் தான். உங்களுக்கு? Yeah, I don't think should See, compare. right now you heard the song, Yes. and then the you song. heard Chinmay's version. What if you hear some other singer's version? So it keeps changing. Yes. The source is the song should be nice, Yes. so the singer will only add up to the song. They can't change the song. True. But I felt that Chinmay's version suited Trisha's face. Yeah, maybe because we are used to seeing her voice on exactly, Trisha, yeah. right? So maybe Yeah. that's why people, you know. ரைட். Feel that Instantly. way. Yeah. மேபி நீ வீடியோ சாங் பார்க்கும்போது, ஏன்னா நம்ம வந்து த்ரிஷாவோட ஒரிஜினல் குரலை கேட்கும்போது சின்மாய் குரல் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகுதுனால மேபி தட் இஸ் வை யூ ஃபீல் லைக் Yeah, I mean even she dubbed for Trisha. right? யா கரெக்ட். Yeah. ஸோ இவர் வந்து முதல்ல சொல்லியிருக்காரு, அப்பேரண்ட்லி நான் வந்து ஊருக்கு வரவே இல்லைன்னு. அது ஒரு பொய். நான் வந்திருக்கேன், ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா நான் வந்து 5 வயசுல வந்தேன். ஐயோ, அப்பையில இருந்து ஏங்க 5 வயசா இப்போ உங்களுக்கு எவ்வளவு வயசுன்னு கேட்கலாமா? இப்போ கொஞ்சம் கல்ட்டு வயசாயிட்டு. வயசு சொல்லி 33, இப்போ 33. அப்போ அப்படி பார்த்தா நான் பிறக்கவே இல்லை. அசிங்கப்பட்டான். Hey, come on, why are we age shaming? Yeah, I'm not shaming. Vibe சரியா இருந்தா No, I no, think I'm it's not fine. shaming. இல்ல just saying- shame பண்ணல bro, நீங்க எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கீங்க. அப்போ நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க 5 வயசுல I think you would have come to Chennai around 2001, 2. No, 97. Yeah, he was not சத்தியமா born. நான் பிறக்கல. Sorry, உங்க ஏஜ் என்ன? என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, எனக்கு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வராது. I'm just 25? I'm just 20. Come on, I'm just kidding. Oh my god, no, not shopping. இல்ல நம்ம இல்ல அவன் ஏன் திரும்ப பெரிய மூச்சு விட்டான்? இந்த குரூப்ல இருக்கிறதே ரொம்ப வயசானவர் இவர்தான். தெரிஞ்சு பண்ணுங்க. ஏன்டா உனக்கு இந்த ஆசை? I think you are 38. Yes. Very good. Close, very close. 37. Yeah, do you want me to go down or come up? Down. Oh, 35. 35, yeah. 30 நல்ல நம்பர் தான் வச்சுக்க. 30 தாண்டிட்டீங்கனாலே வயசு பார்க்க கூடாது bro. ஆமா.
அவ்வளோதான் ஆயிடுச்சு அது. அது உண்மைதான். அது ஏன்னா அது ஏன்னா 27 20 28 ஆச்சா 29 ஆயிடுச்சா 30க்கு அப்புறம் என்ன அவ்வளோதான் பிரச்சனை ப்ரோ. இப்போ காலையில எழுந்திரிச்சு ஐயோ இடுப்பு வலிக்குது, காலை வலிக்குது, எல்லாம் வலிக்குது. அதே டிரைவ் பண்ணிட்டு வரும்போது அது ஏன்னா நம்ம ரொம்ப உட்காந்து பழகிட்டோம். ரைட். கொஞ்சம் வேலை செஞ்சா அதெல்லாம் போயிடும். அதேங்க அந்த மாதிரி சொல்றீங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. இல்ல வர வர இந்த in India we have this Swiggy and Zomato everything right. ஆமா. ஸோ அதனால ஃபுட்டு வாங்குறதுக்கு கூட போக முடியல. ஆமா, ஆமா, ஆமா. வீட்லயே உட்காந்து ஆர்டர் பண்ணிக்கிறேன். அதே ஸோ சோம்பேறி ஆக்கிடுச்சு. அதை சொல்ல வரேன். நம்ம கெஸ்ட் தான் கிராப் வீட்டுக்கு வந்து டெலிவர் So பண்ணிட்டு all these things have made us lazy in a way, I feel. சரி, நீங்க வந்து சிங்கப்பூருக்கு அடிக்கடி வந்திருக்கீங்களா? Like few years back வரைக்கும் நிறைய வந்திருக்கேன். Now I am going too many times to Malaysia because a lot of concerts and stuff. ரைட் ரைட். ஸோ இந்த மாதிரி லைக் சிங்கப்பூர், மலேசியா நாட்டுக்கு வந்து உங்க அனுபவம் எப்படி இருக்கு? I love these places. ஏன்னா நம்ம மக்கள் இருக்காங்க. So and it's a different vibe here and in Malaysia than compared to in Chennai. Yeah. So it's nice and the city is beautiful and everything is nice. I love Singapore and Malaysia. சிங்கப்பூர் நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சா முடிஞ்சிடும். Yeah, Singapore is சின்னது இல்லையா மலேசியா கம்பேர் பண்ணா? அது ரொம்ப பெருசு. But it's really nice. லைக் நமக்கு வந்து லைக் சிங்கப்பூருக்கு வந்து எனக்கு பர்சனலி ஒரு ஆசை இருக்குது, இந்தியாவுக்கு போய் அங்கே ஒரு தீபாவளி கொண்டாடணும்னு. ஏன்னா இங்கே வந்து தீபாவளினா என்னன்னா, தீபாவளி கொண்டாட விட மாட்டாங்களா இங்கே? பட்டாசுலாம் விடும். கொண்டாட்டம்னு ஒன்று பண்ணுவோம், ஆனால் அந்த மாதிரி இருக்காது. ஸோ நம்ம வந்து பட்டாசுலாம் வெடிக்க முடியாது இங்கே. Do you know what fun fact? சிங்கப்பூரில் கம் கூட chew Yeah, I just now heard when we were crossing the immigration here by through car, they chewing gum எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ லைக் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, இந்தியாவில் போய் தீபாவளி ஒரு நாள் கொண்டாடணும் அந்த மாதிரி. ஸோ லைக் பிகாஸ் நிறைய ஃபாரின் ஒர்க்கர்ஸோ இந்தியாவில் இருந்து வந்து வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ ஐவ் ஸ்போக்கன் டு தெம். தீபாவளி அவங்க நாட்டில் எல்லாம் எப்படி இருக்கணும், அவங்க சொல்கிற கதை எல்லாம், இந்த விநாயகர் சதுர்த்தி எல்லாமே, புத்தாண்டு எல்லாமே வேற லெவலில் இருக்கும். இங்கே வந்து நம்ம வந்து தீபாவளி வந்து செவ்வாய்க்கிழமை வந்துச்சுன்னா கிழிஞ்சிச்சு, அடுத்த நாள் ஐயோ வேலைக்கு போடுமே, ராத்திரி பிரியாணி ரொம்ப பேக் பண்ண முடியாது, இல்லாட்டி டாய்லெட் கலக்கிறோம் அடுத்த நாள். ஸோ நமக்கு லைக் ஒரு ஆசை, ஜஸ்ட் வாண்டட் டு கோ தேர் அண்ட் ட்ரை. தென் நிறைய வந்து கடைகள் வந்து சாப்பாடு கடைகள் வந்து சிங்கப்பூருக்கும் வந்து செட்டிங் அப் வந்து ஈரோடு அம்மன் மெஸ்ஸா. அது வந்து இப்போ நம்ம சிங்கப்பூர் லிட்டில் இந்தியா பக்கம் தான் திறந்து குவைட் ரீசென்ட்லி. ஐ திங்க் ஸ்டார்ட் ஆஃப் த இயர். அங்கே கியூ ரொம்ப பேக்ட். அங்கே தான் இருந்தேன். அங்கிருந்து தான் வரேன், எனக்கே தெரியல எங்கேன்னு வரான்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. அதான் ஒரு மாதிரியான பிரியாணி ஸ்மெல் ஒன்றின்னு வந்துச்சா? இல்லை பர்ஃப்யூம்டா இது. கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ஆனா அந்த பிரியாணி ஸ்மெல் வரல. எக்ஸாக்ட்லி. இது என்ன புது பர்ஃப்யூம்? இல்ல I cannot smell. What is this biryani perfume? He's not a biryani perfume. It's a different perfume. Right. So உங்ககிட்ட do you prefer Singapore food or Malaysia food? இந்த மாதிரி கேள்வி அப்படி கேட்க கூடாது. இன்னைக்கு சாப்பிட்ட நாசிலமா நல்லா இருந்துச்சா, அங்க சாப்பிட்ட நாசிலமா நல்லா இருந்துச்சா? நல்லவேளை நீங்க இன்னும் நாசிலமா வந்து மறக்காதீங்க, இஸ் வித் corn, so it's நீங்க நல்லவேளை இன்னும் உங்களுக்கு சிங்கப்பூர் மக்களை பிடிக்குமா இல்ல மலேசியா மக்களை பிடிக்குமா? அந்த மாதிரி கேட்க மாட்டோம். We are all same. அது எப்படியே மக்கள் வரும்போது மட்டும் சேம் ஃபுட் மட்டும் பிரிச்சிருக்கீங்க? இல்ல சாப்பாடு குக்கிங் இல்ல, அது வந்து ஒரு பெரிய டிபேட். லைக் சோஷியல் மீடியாவில் எல்லாச்சும் லோக்கல்லையோ பேசினா யாரும் அவங்க வந்து நம்ம சாப்பாடை பற்றி சொல்லியிருப்பாங்க, நாமளும் அவங்க சாப்பாடை பற்றி okay, what you all think now? மலேசியா ஃபுட். மலேசியா ஃபுட் 100%. நீங்களே சொல்லிட்டீங்க. நம்ம எப்போது நல்லா சொல்லிக்கிறோம். முதல்ல சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம், செம்மையா இருந்துச்சு. அஸ்லமா செம்மையா இருந்துச்சு. ஓகே lah, not bad. You guys are like upping your game. Not bad. Indirect answer, upping your game. No, but honestly, I think Malaysia food is richer taste. So better lah. சொல்லாமல் சொல்கிறேன், பெட்டர் தான் சொல்லிடுறேன். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் நம்ம லோக்கல்ஸும் பாதி வீக்கெண்ட்னா லாங் வீக்கெண்ட்னா ஜேபியில் தான் இருப்பாங்க. அங்கே வந்து ஒரு பனானா கேக் இருக்கும், அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஜேபியில் ஒரு பனானா கேக். banana cake. ஆஹா, வாட் அ வேஸ்ட். நானும் அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஒரு கடி கிடைச்சேன். தென் ஐ லைக் பனானா கேக். அது ரொம்ப ஃபேமஸான பனானா கேக். You see what I did there? நீங்கள் வந்து லோக்கல் சிங்கப்பூர் சாப்பாடு ட்ரை பண்ணிருக்கீங்களா? The thing is, I'm not a foodie. I'm a very bad eater. What is a bad eater? What is a bad eater na, even if I go to a restaurant and I order something,
மாற்றி தான் சாப்பிடுவேன். ஏங்க தெரியாது, ஹெப்பிடைட் இல்லையா? இல்லை அப்டேட் கிடையாது. ஐ மீன் ஐ எம் யூஸ் டு ஐ ஜஸ்ட் ஈட் ஃபார் தட் மூமெண்ட். பசிக்கு சாப்பிடுவேன், பசிக்கு சாப்பிடுவேன். ஐ எம் நாட் லைக் இன்ட்ரெஸ்டிங்காக அது சாப்பிடணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஓகே Even when I go out with my friends and stuff, they don't order the food, they wait for me to order, because எப்படி இருந்தாலும் நான் விட்டு வச்சிருவேன். எதுக்கு வேஸ்ட், காசு வேஸ்ட், நம்ம அவங்க கிட்ட எடுத்துக்கலாம். பாதி வந்துடுவாங்க. So I don't explore much of food. ஓகே நீங்க What? Yeah. favorite dish? Favorite dish. I've got a sweet tooth. So, Okay. oh my gosh. Okay, you can name a few because I'm a sweet tooth, so I cannot name one. So you can name a few. I like ais kacang. Okay. Okay. I love fruits. Okay. Fruits of all sorts. I love fruits. Like I can just have that for lunch, dinner. What else? I like cheesy stuff. Spicy, tom yum, Thai food. Oh, okay. Yeah. Okay. So number local Singapore food. Have you tried anything? What is Singapore food? Chicken rice la national dish nu I thought she சொல்லுவாங்க. meant that as an insult or something. You are ரொம்ப defensive. Depends on how you take it lah. I think this is a very short rubber band. No, I'm trying to take some thumbnail from you. Rubber band said this. Oh, okay. No. I mean like, Singapore food na maybe chicken rice. yeah. Just now I had the chicken rice. Laksa It's also, so right? good. Chili crab. Laksa is Singapore food man. I don't know. I don't know. We- There's different laksa. There is Katong laksa lah. என்னென்னவோ பேசுறீங்க, எனக்கு எதுவுமே புரியல. ஓ நீங்கள் ஒரு ஃபுடி இல்லை, வாட் வேஸ்ட். ஸோ நம்ம வந்து பேசிக் இங்கே வந்து ஒரு சாப்பாடு இருக்குது, எங்கேருந்து வந்துச்சுன்னு சுத்தமாக தெரில, பட் நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு சூப் வந்து தேங்காய் பால் போட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டு ஷ்ரிம் பேஸ்ட் அதெல்லாம் போட்டு நூடுல்ஸை போட்டு ஒரு மாதிரி தவு இருக்கும், அது வந்து சூப் வந்து உறிஞ்சிரும். அதை வாட் டு சேயா Kwa. அது சூப்புடா. நீ எதை refer பண்ற? There's a tau, right? The brown color one that absorbs the gravy. Okay. Tau. ஆஃப் ஏர்லின்னு சவுண்ட் வருது சாப்பாடை பற்றி பேசும்போது. He's the chief. So அதை வந்து அப்படியே சூப் வருது. ஸோ கடிச்சா அந்த சூப் வந்து will come burst ஆகும். ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட. நைஸ் ஸ்பைசி தேங்காய் பால் டேஸ்ட். Do you like laksa? Yeah. நான் சொல்லும் போது அவங்க வந்து பிக்சர் பண்ணிருக்காங்க. Yeah. அடுத்த டின்னருக்கு laksa தான். He's like, what are you சொல்லும் போது நான் talking சும்மா about? கடை பக்கத்தில் தான் இங்கேன்னு. அப்போ ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ மேபி நீங்கள் வந்து தரச்சியெல்லாம் ஒரு ஃபியூ இயர்ஸ் நான் அடுத்த ஜென்மத்துல ஒரு நல்ல சாப்பாடு ஏங்க ஜென்மம் நான் வந்து இப்பதான் சொல்ல வந்தேன், ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டர் திடீர்னு ஃபுடியா மாறிட்டீங்க. ஆமா. I was like you. Is it? Yeah. And then now Then I I'm guess- like, give me the food. Then I guess even I'll எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும் உங்களை வந்து எப்படி ஃபுடி ஆக்கணும். எப்படி? நான் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். ஆ. அடுத்த பாட்டு ஆ. ஃபுட்டை பத்தி எழுதுங்க. நான் இப்போ சொன்னேனே லக்ஸா, அதான் அவங்க அடுத்த hit. அதை வச்சு ஒரு பாட்டு பண்ணுவோம், பாடுங்க. பண்ணிடலாம். So fruits lah. Yeah. You should try watermelon with lemon juice with salt. What? Yeah, you should try that. Watermelon with Lemon juice. Lemon mean and like blend it all together? you just squeeze it on the watermelon, sprinkle some salt, and then you just. I'm going to try that. You should. And then tag you and send you Yeah, a you should. reaction. நல்லா இல்லாட்டி நல்லா இல்லாட்டி சாக்கோல் பில்ஸ். No, TikTok பார்த்தேன், so I tried it, so I loved it. Yeah. நீ என்ன மாதிரி டிக்டாக் பார்த்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? TikTok லாம் பார்க்கறியா இல்லையா? இல்லை வேணாம், இந்த மாதிரி வியர்ட் கொலாபரேஷனாக இருக்குது சாப்பாடு. No, I tried it. My mother-in-law liked it. I You liked tried it or your mother-in-law tried it? I tried it, then I like Oh, you my told So her. he's spreading the word. Like, Spreading the guys, word lah, watermelon with lemon juice. lemon juice? squeeze the lemon on top. Squeeze the lemon salt. on the Yeah, and then you watermelon add salt on Is it like lemon lime soda? No, it's different. It's a different taste I cannot explain. It's like watermelon lemonade. Something like that, yeah. Yeah. அது வந்து நம்ம இது மாதிரி இல்லை, நம்ம ப்ரீ Watermelon lemonade. எஸ் எஸ். இல்லை ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஒர்க்கான ஒரு தண்ணி குடிப்போம், அந்த கேஃபின் வர. Yeah. பட் அது நல்லாவே இருக்காது. Yeah, I know what to do. We have to. Okay, speaking of food, I actually want to ask, why did you name this vada poche? Oh. அதுவா? I was thinking, ரொம்ப நேரமாக ஆமா, யோசிச்சுருக்கீங்களா? ஆமா. அது நம்ம பண்ணல, ரொம்ப நேரமாக யோசிக்கல. ஸோ பேசிக்கலி அதாவது ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கா பாருங்க. ஐடியா. இந்த மாதிரி விபரீதமான நான் வந்து ஒரு நாள் மத்தியானம் கோவிட் டைம்ல வந்து சோஃபால Are you படுத்துக்கிட்டு making this up? No, really. No, this is how our journey started. I am telling meaning மாமு. Okay. Our journey started like that. So we were thinking நம்ம பாட்காஸ்ட் ஆரம்பிச்சது, we wanted to actually both of us we wanted to do a fitness podcast. Oh, nice. Yeah.
ஏன்னா நம்ம யோசிச்சு ஒரு 5 வருஷமாக யோசிச்சுட்டு இருந்தோம், ஒன்றத்தையும் பண்ணல. என்னத்தையும் கிளிக்கல. So this started during COVID. கோவிட். ஸோ பேசிக்லி பிஃபோர் கோவிட் நம்ம வந்து பிளான் பண்ணோம், பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் கோவிடே வந்துட்டு. No, but we did record one episode. So then we were thinking, okay, maybe நான் வந்து we spotted that நம்ம வந்து local at that time before COVID, before TikTok, there wasn't a lot of local Tamil content creators at that time. So நம்ம வந்து thinking why not தமிழில் ஏதாவது பண்ணலான்னு நம்ம ரீஜனுக்கு. ஏன்னா இஃப் யூ லுக் அட் நம்ம கான்டெக்ட்ஸில் நம்ம வந்து மேபி உங்களுக்கு வந்து ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஃபெமிலியர் வித் லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஹியரிங் வந்து வித்தியாசமாக இருக்கும். நம்ம சிங்கப்பூரர்களோ மலேசியக்காரர்களோ தமிழ் பேசும்போது நம்ம வந்து ஆங்கிலத்தையும் மலாயம் கலந்து பேசுவோம். ஸோ அது வந்து நம்ம ரீஜனில் நமக்கு ரொம்ப பழகி போனது. ஆனால் வெளியில இருந்து கேட்டால் இட்ஸ் நாட் சம்திங் யூ யூஸ் டு. ஸோ அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது என்ன காமெண்ட்ஸில் அடிக்கடி வர என்ன அது கலந்து பேசிகிட்டு இருக்காங்க தமிழில் நம்ம ரொம்ப அறிவு கூர்மையாக தமிழ் பாட்காஸ்ட்னு போட்டோமா வந்து கேட்பாங்க என்ன அது பாதி இங்கிலீஷாக இருக்குது இது அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வளர்ந்த விதம் அப்படி. ஏன்னா நம்ம வந்து ஸ்கூலில் போய் ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டு வீட்டில் வந்து தமிழில் பேசி பார்க்குற படங்கள் தான் தமிழ். ஸோ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது அந்த மாதிரி நான் கலந்து அப்படியே தானாக வந்துடும். அப்புறம் மலேசியாவுக்கு போனோம். லைக் ஃபார் மீ ஃபாரிஸ் மலேசியன். ஸோ மலேயும் அப்படியே வீட்டில் கலந்து அடிக்கடி வரோம். ஸோ எல்லாத்தையும் ஒரு கலவே வந்துடுச்சு. அண்ட் இட்ஸ் நாட் சம்திங் தட் நான் நேஷ்னல் ப்ராட்காஸ்ட் யூசர்ஸ் கிரியேட் பண்ண கான்டென்ட் அந்த மாதிரி ஒரு மொழியில் வந்தது. ஸோ வி வாண்டட் டு கிரியேட் சம்திங். அதுக்கு வடப்போச்சே ஏன்னா ரொம்ப பெரிய கதை இல்லை. பேசிக்கலி நம்ம எல்லாம் வடிவேல் ஃபேன்ஸ். அது காமெடி சீன் இல்லை, எனக்கு இது தெரியும். சொல்லி சரி பாவம் நேரா சொல்லி உடச்சிட வேணாமேன்னு சொல்லி உங்களை பேச வச்சேன். அதாங்க கதை, வேற ஒண்ணும் இல்லை. அதேதான். பிகாஸ் ரைட் இட்ஸ் வடை போச்சே வந்து சொன்னா இட்ஸ் a feeling, it's an emotion. ஸோ நம்ம போனோம் வாவ் why not வடை போச்சே அவ்வளோதான். சும்மா சொல்லு என்னமோ சொல்ல வந்தல வடை போச்சா கலரி இல்ல நம்ம ரொம்ப யோசிக்காம இவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க கிட்ட. இல்ல அதெல்லாம் இல்ல நீங்க சப்புனு அப்படிங்க ரொம்ப உண்மை. ஏன்னா because when he said why not vada poche, I was like vada poche because a lot sometimes நம்ம வந்து நம்ம சில situations like friends ஓட யூஸ் பண்ணிருக்கோம். like ஒரு friend வந்து girl number கேட்ட அந்த நம்ம friend கடைக்குல vada poche அந்த மாதிரி. ஸோ நம்ம why not vada poche அந்த மாதிரி ஆரம்பிச்சு ஆக்சுவலி ஒரு ஜோக்காக தான் போட்டோம். முதல்ல ஒரு ஜோக்கா போட்டு அதான் வளர்ந்து இப்போ பேரை மாற்ற முடியாத நிலையில இருக்கும். Sometimes when you're planning like சும்மா not so much thought process, right? So funny இருக்கு அப்படியே போட்டோம். And then வளர்ந்து become something that people ask you இந்த மாதிரி தான் சப்புன்னு ஆன்சர் கொடுக்கணும். I am sorry. நான் ஒரு வடை வாங்கி தரேன், சட்னியும் தொட்டு சாப்பிட்டீங்க. அப்புறமா a lot of people do ask us என்ன நிலைமையில நீங்க ஒன்றும் இல்லை. I thought it was going to be a deep அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவன் சஜஸ்ட் பண்ணா நாம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அவ்வளவுதான். இதை நம்ம அப்ப யோசிச்சிருக்கோம். திடீர்னு நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைமையில உட்கார போற ரவபன் நம்ம இந்த கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? So basically உங்களுக்கு எல்லாம் ஃபியூச்சர்ல ஏதாவது புது பாட்டு வருதா ஆஃப்டர் திஸ் எனி நியூ ப்ராஜெக்ட்ஸ்? சொல்லலாமா? Like not specifically, I'm not naming it. I'm just working on my independent stuff on my own composition. Okay. Because the last song that I did on my composition was a song called Swipe Swipe. I don't know whether you guys heard it. இல்லனா போய் கேளுங்க, நீங்களும் கேளுங்க. Swipe Swipe. Yeah. So it's been a while since I've done my own stuff. So okay. I'm going to release a bunch of tracks before this year ends. Nice. உங்களுக்கு மெலடி I got a new melody can wait first. மெலடிக்கு இன்னும் டைம் இருக்கு guys. நான் கேட்டுட்டேன். Melody is not blessed to get the voice from Rubber Band yet. Yes. நேரா இருக்கு. அந்த டைம் வரும். So I got a new single coming up. Just want to announce it's called Chicha. Yeah. Chicha பள்ளி அந்த பள்ளி. Oh nice. இல்ல இப்ப நீ ஏன் பள்ளியாமா சோத்துல போறது? What is it? The balli. lizard not பள்ளிக்கூடம். Okay. No, in Malay it's called Chicha. Okay. Yeah. Tamil balli. There was a movie Chichak Man.
Is it? Yeah. Yeah. நான் பார்த்தது இல்லை. But nothing to do with it lah. Nothing to do with that. Why Chicha? Why Chicha? Why Why not lah? What do you think when he did that sound? What came to your mind? Irritating. honestly சொல்றேன். I'm sorry. நான் உன்னை வடமச்சா. Okay. Usually in brown households, right? When you Yeah. hear that sound, usually I hear my wife asking, can you go kill or not? oh really? Gila. Okay. Okay, different perspective. In my house, whenever the palli makes sound, my grandma or my grandpa basically palliye சொல்லுது. So it's like a sign. Yeah, that happens even in my when you're speaking something very spiritual or you're like இது கன்ஃபார்மா நடக்கும் அப்படி சொல்லும்போது அந்த சத்தம் வரும்போது see it's a sign. it's a sign of God என்ற மாதிரி. Okay. Or it's like when you get a notification from your phone when you're having a serious conversation or you're advising someone ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லும்போது இது நடக்கும் பாசிட்டிவா பேசும்போது டங் அப்படி சவுண்ட் வரும். see bell அடிச்சிருக்கு. ஆமா பள்ளி எடுத்து நம்ம மணி அடிச்சிச்சு அந்த மாதிரி பள்ளி வந்து நம்ம இந்தியால especially இது Nice. I like Take it. it seriously. Yeah. So it's actually a spiritual song, but like in a fun way. Okay. Hey, you know I never heard of that and the ஒரு belief. really la. So எனக்கு வந்து நேரடி எனக்கு ஒரு கான்டெக்ட் இருக்கு. ஏன்னா நான் வளர்ந்த வீட்டில் அக்காவுக்கு பள்ளினா பயம். so there's no chicha. இப்போ இருக்கிற வீட்டில் ஒய்ஃபுக்கு பள்ளினா பயம். No, we put a sticker there and the palli will go there. மாற்றான் வீட்டுக்கு throw. So that's my context. அன்னைக்கு தான் நான் ஒரு பள்ளியை I mean வீட்டுக்கு there are actually in some recording places few years back I don't know whether they're practicing even now when they press record they'll say like this production this thing they'll announce it on the mic and they'll say take number this and they'll be like you know they'll do it. Okay. It's like என்ன சொல்றது Mic check. மைக் செக் கிடையாது அது ஒரு பிலீஃப் மாதிரி நல்ல சகுனம். நல்ல சகுனம் மாதிரி அவங்களே they'll try to you heard it from Harsha's mouth. Yeah, Come on guys. நான் மோஸ்ட் என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன் பஞ்ச் டைலாக்கு நான் ஏதாவது சொல்லி ஏதாவது மணி அடிச்சிச்சுன்னா நான் அண்ணன் கிட்ட என் கசன் பிரதர் கிட்ட சொல்லுவேன் ஆண்டவன் சொல்கிறான் நான் அது என்ன காரி துப்பிடும் அப்புறமா. Very good brother. Thank you. Wait, I just want to get some context because I didn't know of it. Do you all know of it? No, I didn't know. Never heard of it. So maybe it's not. Do you know of it? Oh, you knew of it. Damn. Yeah, like some. இப்போ வந்து ஒரு நல்ல அறிவு Go back and ask your Maybe I should lah. Yeah. probably your so there's definitely something positive coming from her track then. Yes. அப்போ ரப்பர் பேண்ட் ட்ராக்கை ப்ளே பண்ணிட்டு அந்த நேரத்தில் நம்ம வந்து $1 million கிடைக்குது. yeah for sure. Hey, it's all about the energy and manifestation. Come on. நம்ம இப்படித்தான் பிளான் பண்றோம் ஃபியூச்சர். See இப்போவே you created some positive vibes. Yes. I agree. Yeah, but நீங்க வந்து சொன்னது ஒரு very important thing, manifesting, visualizing and manifesting For what you sure. want. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து they don't realize அது வந்து is a big like அதே விக்ரம் வந்து ஒரு ஸ்பீச்ல வந்து சொல்லியிருக்காரு நான் கேட்டிருக்கேன். he always like wakes up and he says I'm number one. he always அந்த மாதிரி ஒரு பிலீஃப் இருக்கணும். நம்ம வந்து like a lot of my idols also அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட சக்ஸஸே they will literally envision it என்ன நடக்குது என்ன வேணும் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த சேம் தாட் ப்ராசஸ் மைண்ட் செட் இருக்கா? For sure. Right. So like உங்களுக்கு what are your like goals in the music industry like என்னென்ன பண்ணணும் என்னென்ன சாதிக்கணும்னு any personal things? I can start with Rubber Band first. What do you want to do? You know who? Rubber Band. Honestly, I do not have like an end. Actually, to be honest, I thought I'm going to retire this year. I'm going to quit and like I'm done with this whole thing. But then like you see things like this, like when Shamishan called me like, okay, Harsha and all that, I was like, oh my God, yes. Even when I stopped doing music when I was Rubber Band, I didn't know I was going to come back because I got a call from Yuvan Shankaraja. So, and I was like, so it's like every time I think, okay, this is it. I think I'm going to stop. I'm going to pursue something else. Opportunities keep coming and I don't want to let that go. Right. So as much as I think I'm too old, actually I'm not too old, guys. So as much as I think I'm too old to like still be in the industry and all, I just think like as long as you are passionate and excited about it, kandipa like senjikite irukano. Don't stop. Like don't let anything stop you. As long as it brings joy. Right? Yeah. Goal is always there, you know, to be a successful singer, composer, or whatever opportunities that come on my way. Just going with the flow. Yeah. Because sometimes off late I've been thinking நம்ம நிறைய நினச்சிக்கிட்டு இருக்கோம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு when that's not happening, right? ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. So I'm just letting it go. Okay. And
it will just come around. Yes, I agree. Just going with the flow. I agree. ஏன்னா like என் personal belief was that like நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருந்து ஒரு பாசிட்டிவான ஆளாக இருந்தா and you keep I've recently started believing everything is just matter of time. Correct. Everything is matter of time. ஆனா அந்த when you think it's not happening, அங்கதான் you'll have to believe yourself. yes. It is just time. Yeah. It is not like you can't do it. Every சொல்லுவாங்கல்ல, every dog has its day ன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஆமா. Everybody has their day coming. It's just matter of time. இன்னைக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, நாளைக்கு இருப்பாங்க. அந்த சோகமான நேரத்துல தான் நிறைய பேர் they tend to quit. Yeah. That's the thing we shouldn't do. So அந்த மாதிரி டைம்ஸை persist பண்ணி Develop your skills, you know, learn what you don't know, practice. I mean, my dad keeps saying this, like opportunity is like a war. And the war எப்போ வரும்னு தெரியாது, but you need to be ready with all the equipments and stuff to, you know, fight. அப்போ பார்த்து சும்மா இருக்கிற நேரத்தில் தான் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அந்த ரிக்ரெட் இருக்கவே கூடாது. correct. So just what if what if anytime like she said she got opportunity from Yuvan Shankar Raja, right? She didn't expect that. So the money, any opportunity come anytime, but we'll just have to be equipped and you know, keep increasing our skill. There's a thing like somebody said, like luck is when hard work meets opportunity. Exactly. So நீங்க ரெடியா இருந்தா கண்டிப்பா. So when your hard work meets opportunity, what can you become? Nice one. Yes, I was hoping that we'll get it in the first line. Okay, so நேயர்களே, we hope you enjoyed the episode. கண்டிப்பா போய் பாட்டு கேளுங்க. நான் இந்த பேமஸ் இப்போ இவங்க சொல்லும் போது தான் என் மண்டையில் அந்த காரஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. I'll probably listen to the song after this episode. இப்போ டைசெக்கும் பண்ணணும். Yeah. So now தெரியாதுன்னா ஹூக்கை மட்டும் கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா இப்போ நல்லா ஆழ்ந்து லிரிக்ஸை படிங்க. Then you will know the full meaning behind the song. So do check it out and let us know what you think. Yeah. Thank you everyone. Thank you. Bye bye.